எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளான் 65 எப்படி செய்கிறதுன்று பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்கு 1/2 கிலோ காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கோங்க. தோலை உரிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த தோலில் வந்து கிருமிகள் இருக்கும். அதனால் தோலை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் காலிஃப்ளவர் 65 மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். இப்போ வந்து நம்ம அந்த கலவையை வந்து காளான் கலவையை வந்து மசாலா கலவையை வந்து இப்போ நம்ம அந்த கடாயில் எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. காளானில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தினமும் காளான் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம காளான் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. காளானில் வந்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா அடிப்பகுதியும் நல்லா வெந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எண்ணெயை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த கருவேப்பிலை இலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ சுவையான காளான் 65 ரெடி ஆயிடுச்சு. இதய ஆரோக்கியத்திற்கு இந்த காளான் ரொம்பவே நல்லதுங்க. அதிகப்படியான இரத்த அழுத்தத்தை வந்து இது கம்மியாக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. அதே மாதிரி மூளை ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி முடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து இதுக்கு நிறையாவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. மன ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இப்படி பல மருத்துவ குணங்களை கொண்ட இந்த காளானை வந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.